அவங்கள தொடர்ச்சியாக காக்கா துணி துவைக்கும்போது, பாத்திரம் கழுவும்போது, அல்லது வெளியே கடைக்கு போகும்போது வரும்போது, இந்த மாதிரி டைமிங்கில் துரத்தி கொத்த ஆரம்பிக்குது. ஒரு 10 பேர் நடந்து போனாலும் அந்த 10 பேர்த்தில் குறிப்பிட்டு அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணுது. பக்கத்து வீட்டு அங்கிள் கிட்ட சொல்கிறாங்க, அவர் இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய தடி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. டைரெக்டாக கையிலேருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு, கிடைக்கல. இவர் என்ன பண்ணுறாரு, கோபத்தில் அந்த கட்டையை காக்காய் மேலே வீசிடுறாரு. நல்ல பலத்த அடி காக்காய்க்கு இல்லை, ஆப்போசிட்டில் உட்காந்துருந்த பாட்டிமாவுக்கு. காக்காய் அடித்த மாதிரி தெரியல கண்ணு, இவர் என்னையவே குறி வச்சு வீசிட்டாருங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த காக்காயோட குஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கு. இந்த அம்மா அந்த காக்காயோட குஞ்சை துரத்திட்டாங்க. நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி குச்சி எடுத்து விரட்டிட்டாங்க. அவங்கள தொடர்ச்சியாக காக்காய் துணி துவைக்கும்போது, பாத்திரம் கழுவும்போது, அல்லது வெளியே கடைக்கு போகும்போது வரும்போது, இந்த மாதிரி டைமிங்கில் துரத்தி